அன்பானவர்களே, இந்த காலை நேரத்திலும் ஆளுகை செய்கிற ஆண்டவர், அதிகாரங்களை தருகிற ஆண்டவர், அனைத்தையும் ஆளுகிற ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறபடியினால் நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? இன்றைக்கும் இந்த காலை நேரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்மை ஆளுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு எல்லா கனத்தையும் எல்லா மகிமையும் ஆண்டவர் ஒருவருக்கே நாம் கொடுக்க வேண்டும். இந்த நேரத்தில் நம்ம யாரையும் பார்க்காம இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை துதிக்கிற நேரம். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. இப்பொழுது நம்மை கண்ணோக்குகிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லா கனத்தையும் எல்லா மகிமையும் கொடுத்து அவர் குறைகளை நீக்குகிறவர், அனைவரையும் பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவர். இந்த ஆலயத்தில் அவர் ஒருவரே பெரியவராக இருக்கிறார். அவர் ஒருவரே ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். எல்லா அதிகாரமும் அவர் கரங்களில் தான் இருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எல்லா மகிமையும் எல்லா கணத்தையும் ஆண்டவர் ஒருவருக்கே கொடுத்து தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை என்று சொல்லி கரங்களை தட்டி நாம் பாடுவோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோமா? ஐயா வாழ்க, உன்னாமும் வாழ்க என்று சொல் நல்ல சத்தத்தை உயர்த்தி நான் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் ஒருவருக்கே மகிமை செலுத்துகிறேன். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. இந்த துதி ஆராதனை ஆண்டவருடைய சித்தத்தை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்மை வெளிப்படுத்தக்கூடியதாக ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நீர் ஒருவரே கனத்திற்கு பாத்திரர், நீர் ஒருவரே மகிமைக்குரியவர், ஆண்டவரை சகலத்தையும் ஆளுகிறவர் என்று சொல். அப்படியே ஆண்டவருக்கு மகிமை சொல். செய்வோம் சித்தம், செய்வோம் சித்தம். இந்த புவிகளிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே, இந்த புவிகளிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லலாம்.
எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும், தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும், இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே, இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. அப்படி நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கடைசி சரணத்தை பாடுவோமா? குறை தீர்க்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே, பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகன் என்று சொல்லி நான் பாடுவோம். குறை தீர்க்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே, குறை தீர்க்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே, பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே, பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. என்னுள்ளம் என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன், வரும் வழியார் என்னுள்ள பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே, என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வரங்களை வழியுதே. கட்டி சொல்லுவோமா? இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன், வரும் வழியார் என்னுள்ள பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எங்கள் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னை பொங்குதே. அல்லேலூயா, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னை பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னை பொங்குதே. அவர் சமூகமின் சந்தோஷமே, அது நிறைவான் சந்தோஷமே, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்த பேரானந்தமே. அவர் சமூகமின் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்த பேரானந்தமே. வல்லமை வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு தேவ வல்லமை, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கி பொழிந்திடும்
வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை கரங்களை தட்டி சொல்லுவோம். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இயேசுவே இரத்தத்தால் உண்டு 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 அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேவ வல்லமை, தேவனுடைய வல்லமை இன்றைக்கு அப்படியே நம்ம மத்தியில இருக்கிறபடியினால நம்ம எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி அவர் ஒருவருக்கே மகிமை செலுத்து, அவர் ஒருவருக்கே மகிமை செலுத்து, அவர் ஒருவருக்கே கனத்தை செலுத்து. இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஆலயத்துல அநேகருக்கு அநேக பொறுப்புகளை கொடுத்திருக்கலாம். இந்த ஆராதனையில் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பொறுப்பு உனக்கானது அல்ல, அது எனக்கானது. அந்த பொறுப்பு அது எனக்கானது, அதை நான் தான் உன்கிட்ட கொடுத்துருக்கிறேன். அது எனக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும், அது எனக்காக மாத்திரம்தான் பயன்படுத்தணும். ஆண்டவர் ஒருவருக்கே நம்முடைய அதிகாரங்கள் பயன்படுவதாக. ஆண்டவர் ஒருவருக்கே அந்த அதிகாரங்கள் பயன்படணும். அது எந்த வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த பொறுப்பை. ஆண்டவர் ஒருவரே கனப்பட வேண்டும். ஆண்டவர் நினைச்சா ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் மாத்தி போட முடியும். பாடுறேன்னு சொன்னா ஆண்டவர் நினைச்சா உடனே பாட்டை எடுத்து போட முடியும். உடனே நினைச்சா பிரசங்கிக்கிற தாளத்தை எடுத்து போட்டுற முடியும். ஒரு பயம் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஒரு நிமிஷம் போதும் ஆண்டவருக்கு, ஒரு நொடி போதும் ஆண்டவருக்கு. ஏன்னா ஆண்டவர் ஒருவரே ஆளுகை செய்கிறவர். ஆண்டவர் ஒருவரே ஆளுகை செய்யும். நேபுகாத்நேச்சார் பார்த்து நமக்கு தெரியும், நான் கட்டின மகா பாபிலோன். அவருடைய நிலைமை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஆராதனையில் ஆண்டவர் நம்ம கூட பேசுறாரு. ஆண்டவரே, நான் என்று சொல்லுகிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, திறமைன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது, எல்லாம் உம்முடையது, எல்லாம் உமக்கே. ஆண்டவரே, உமக்கே ஆராதனை, நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து ஒரு நிமிஷம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லா காரியத்திற்காக நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்திற்காக, நமக்கு கொடுத்திருக்கிற திருச்சபைக்காக, நமக்கு கொடுத்திருக்கிற பணிக்காக, நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்திற்காக. ஆண்டவரே, நான் சிறுகவும் நீர் எங்களில் பெருக வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் கேட்கலாமா? அதுதான் அர்ப்பணிப்பு, அதுதான் அர்ப்பணிப்பு. நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே, நான் சிறுகவும் நீர் என்னில் பெருகவும், நீர் என்னில் பெருகவும். யோவான் ஸ்நானகன் அதுதான் சொல்றார். எல்லாரும் சொல்லுவோமா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்துக்கலாம். ஆண்டவரை பார்த்து 3 தடவை சொல்ல போகிறோம். நான் சிறுகவும் நீர் என்னில் பெருகுவீராக. சொல்லுவோமா? ஆண்டவரே, நான் சிறுகவும் நீர் என்னில் பெருகுவீராக. ஆண்டவரே, நான் சிறுகவும் நீர் என்னில் பெருகுவீராக. ஆண்டவரே, நான் சிறுகவும் நீர் என்னில் பெருகுவீர். ஆண்டவர் பார்த்து சொல்லலாமா? ஆண்டவர் பார்த்து, அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமா, அற்புத நாதம் உம் கரத்தில், அனைத்தும் உமக்கு சொந்தமென்று அன்பரே என்னை தத்தம் செய்தே, அனைத்தும் உமக்கே. அன்பரே என்னை தத்தம் செய்தே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. எங்கள் அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. எங்கள் அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே.
எங்களுக்கு கொடுத்திருக்கிற செல்வம், எங்களுக்கு கொடுத்திருக்கிற படிப்பு, எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லாம் உம்முடையது சுவாமி. நாங்க உங்க கரத்துல வைக்கிறோம். நீரே எங்களை மகிமைப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய பொதுவான அறிவிப்புகள். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, தேவனுடைய சமூகத்திலே தேவனை ஆராதித்து வருகிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் ஆறுதலும் உங்களோடு இருந்து வழிநடத்துவதாக என்று சொல்லி அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைக்கு இந்த ஆலய ஆராதனையிலே இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு வாரேன்னு சொல்கிறாங்க. யாரும் இருப்பீர்கள் என்றால், எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரதான கிருபையினாலே 2025ஆம் ஆண்டை ஆரம்பித்து இன்றோடு 10 மாதங்களை நாம் கழிக்க இருக்கிறோம். இன்னும் 4 நாட்கள் கழித்து நாம் இந்த 10ஆம் மாதத்தை முடிக்க இருக்கிறோம். அடுத்து 11ஆம் மாதம், 12ஆம் மாதம் இந்த ஆண்டு முடிய போகிறது. நவம்பர் மாதம் ஆரம்பத்திலிருந்தே நமக்கு பண்டிகையின் கொண்டாட்டங்கள் ஆரம்பித்து விடுகிறது. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த நவம்பர் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் கிறிஸ்மஸ் ஆரம்பிக்கிறோம். தொடர்ந்து ஓட்டம் ஓடி ஜனவரி மாதம் 2வது வாரம் வரைக்குமாக நம்முடைய ஆலயத்தை தொடர்ந்து சிறப்பு நிகழ்ச்சிகளை நடப்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். எனவே நவம்பர் மாதம் ஆரம்பித்த உடனே நம்முடைய கிறிஸ்மஸ் கால கொண்டாட்டத்துக்கான ஆயத்தங்கள் எல்லாம் நாம் செய்ய இருக்கிறோம். இது ஒரு மகிழ்ச்சியான நேரம். 10 மாதங்களை நாம் கடந்து விட்டோம். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த 10 மாதம் முடிவிலும் கூட சில தேவைகளோடு, எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த 10 மாதங்களாக நான் சந்தித்து வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகளுக்கு எனக்கு என்ன முடிவு, என்ன காரியம் என்று சொல்லி நாம் கேட்போம் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அவருடைய வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. நாம் வந்த வண்ணமாய் செல்வதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. நாம் வந்த வண்ணமாகவே நாம் திரும்பி போவதற்காக நாம் ஆலயத்திற்கு வரவில்லை. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தேன், ஆண்டவரை ஆராதித்தேன், தேவன் என்னோடு பேசினார், தேவன் என்னோடு இடைப்பட்டார், தேவன் என்னை பலப்படுத்தினார் என்று சொல்லி நம்பிக்கையோடு நாம் திரும்பி செல்வதற்காக தேவன் நமக்கு இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார். எனவே இன்றைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், கர்த்தர் தம் பிள்ளைகளுக்காக காற்றை அனுப்புகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக காற்றை அனுப்புகிறார். கர்த்தர் எனக்காக காற்றை அனுப்புகிறார். சொல்லமா, கர்த்தர் எனக்காக காற்றை அனுப்புகிறார். அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, தேவன் படைத்த இயற்கை எல்லாம் அவர் சொற்படி கேட்கிறது, அவர் சொல்வதை அப்படியே நிறைவேற்றுகிறது என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். 148ஆம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்றால், இயற்கை எப்படி கர்த்தருடைய சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறது என்பதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு இயற்கையில எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. மழை இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, காற்று இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, மலை இருக்கிறது, இன்னும் எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. அவைகளுக்கு காற்றை அனுப்பி அவருடைய வாழ்விலே நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சாதாரண காத்தை நம்மளால பார்க்க முடியாது, பட் we can feel it. ஆமென். காத்தை நீங்க பார்க்க முடியாது, அனுபவிக்க முடியும். ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்வாரு, you can definitely feel that richly experience என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக காற்றை அனுப்பும்போது என்ன நடக்கும்? அந்த காற்றை எங்கிருந்து ஆண்டவர் அனுப்புகிறார்? வேதத்திலே பார்த்தோம் என்றால் 135ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது பாருங்கள். 135ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், அவர் காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். அவன காத்து எங்கிருந்து வருது? அவருடைய பண்டக சாலை.
ஆண்டவர் பண்டக சாலையும் பலகணிகளும் திறக்கும் போதெல்லாம் ஆசீர்வாதத்தை தான் கட்டளையிடுவார். வேதத்துல மல்கியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் வானத்தின் பலகணிகளை திறந்து நீங்கள் இடம் கொள்ளாமல் போக மட்டுமாய் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். பலகணி. இப்ப ஆண்டு சொல்றாரு பண்டக சாலை. பண்டக சாலை என்ன தெரியுமா? எல்லா பொருளையும் பூட்டி வைக்கிற ஒரு ஸ்டோர் ஹவுஸ், கோடவுன், வேர் ஹவுஸ். அதுல பாத்தீங்கன்னா மூட்டை மூட்டையும் அரிசி கோதுமை இருக்கும். பண்டக சாலை கதவை திறக்கும் போதெல்லாம் மக்களுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் எங்கிருந்து காற்று அனுப்புகிறாராம்? கர்த்தர் தமது பண்டக சாலையிலிருந்து காற்றை அனுப்புகிறார். எல்லா வாயத்தையும் சொல்லாமா? கர்த்தர் தமது பண்டக சாலையிலிருந்து காற்றை அனுப்புகிறார். அப்படின்னா நீங்க ஒவ்வொரு நாளும் இனிமேல் நீங்க ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே பல்வேறு காரியங்கள் நீங்க கேளுங்க. சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்களுடைய பண்டக சாலையிலிருந்து எனக்கு காற்றை அனுப்புங்க ஐயா. உங்களுடைய பண்டக சாலையிலிருந்து எனக்கு காற்றை அனுப்புங்க. நான் சந்தித்து வருகிற காரியங்களில் நான் மேற்கொள்வதற்கு உங்களுடைய பண்டக சாலையிலிருந்து எனக்கு காற்றை அனுப்புங்க. நீங்க கேட்டு பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். சந்தோஷத்தோடு விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் ஆம் என்றும் ஆமீன் என்றும் வாக்கி செய்கிற தேவனாய் இருக்கிறார். சரி, முதலாவதாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பண்டக சாலையிலிருந்து காற்றை அனுப்பும் போது என்ன நடக்கும்? அலக்களிப்பை அமர செய்கிற தேவனாய் இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், வாய் திறந்து. அலக்களிப்பை அமர செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், ஜலம் அமர்ந்தது. ஏன் ஜலம் அமர வேண்டும்? வேதத்தில் அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்து பாருங்க. 24ஆம் வசனம் சொல்லுது, ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து. எத்தனை நாள் மழையா? வானத்திலிருந்து மழை, பூமியிலிருந்து பூமி பிளந்து மழை. எத்தனை நாள் தண்ணி? 150 நாள் தண்ணி பிரவாகித்து வந்துருக்கு, நான் ஸ்டாப். 150 நாள். மதுரைக்கு 3 நாள் மழை பெஞ்சால என்னாச்சு? நேற்று பார்த்தேன் நான். ஒரு இன்ஜினியர் நல்லா கட்டியிருக்கிறாரு. தெற்கு பகுதியில் தொட்டிப்பாலம் கட்டின மாதிரி மெட்ராஸில் ஒரு பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா தண்ணி கட்டி கிடக்குதான். பிரிட்ஜில் தண்ணி கட்டி கிடக்கிறது ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா ஸ்லோப் ஓடிடும், ஆனால் அந்த ஸ்லோப் பிரிட்ஜில் தண்ணி கட்டி கிடக்குதான் பாருங்க. அப்பனா சாதாரண ஒரு 3 மழைக்கு நம்மளால தாங்க முடியல. 150 நாள் வானத்திலிருந்தும் தண்ணி, பூமியிலிருந்தும் தண்ணி, ஜலம் பிரவாகித்து கொண்டிருக்கிறது, கொந்தளித்து கொண்டிருக்கிறது. இப்போ கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா பேழை அப்படியே போகுது. அருமையானவர்களே, நோவா பேழையை பற்றி நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம். அது எத்தனை முழம் நீளம், எத்தனை அகலம், எப்படி இருக்கும், அதில் எத்தனை டெக்ஸ் இருக்கணும், எத்தனை ஜன்னல் இருக்கணும், எத்தனை கதவு இருக்கணும், எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் உலகத்திலேயே நோவா பேழைக்கு இருக்கிற ஒரு சிறப்பு என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் சொல்லுங்கம்மா. கர்த்தர் கொடுத்த கட்டளை. நான் சொல்றேன், நோவா பேழைக்கு மட்டும் இருக்கிற சிறப்பு. கதவு வெளிப்பக்கம் முடிதா? கதவை கர்த்தர் பூட்டினார், கதவு வெளிப்பக்கம் பூட்டுது, கதவு கர்த்தர் பூட்டினார். சிறப்பு. தண்ணி தண்ணி உள்ள போகலையா? சரி சரி, ஆளாளுக்கு நல்ல அழகான வார்த்தை சொல்றீங்க. அப்படி என்னைக்காவது யோசித்து இருக்கிறோமா? நோவா பிழைக்கு என்ன சிறப்பு? நோவா பிழையில சுக்கான் இல்லை. என்ன இல்லை? எல்லா ஷிப்புக்கு என்ன இருக்கும்? சுக்கான் இருக்கும். ஒரு நல்ல காஸ்ட்லி கார் வாங்குறீங்க, ஸ்டேரிங் இல்லைன்னா ஓட்ட முடியுமா காரை? நோவா பிள்ளையில என்ன இல்லை? சுக்கான் இல்லையா? அப்பனா அதனுடைய டிசைன் எப்படி தெரியுமா? தண்ணி வரணும், கிளம்பணும், அலை எப்படி ஆடுதோ அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கணும், என்ன எதிர்ப்பு வந்தாலும் அதை சமாளிக்கணும். ஆனா அது போக வேண்டிய டெஸ்டினேஷனை கொண்டு போகிறது யாரு மாத்திரமே? நோவா இல்லை, ஆண்டவர். நோவாவின் பேழைக்கு சுக்கான் இல்லையா?
சுக்கான் இல்லை. இப்போ ஜலம் பிரவாகித்து ஓடுகிறது. அதுல பாத்தீங்கன்னா கப்பல் தத்தளித்து கொண்டிருக்கிறது, ஆடிக்கொண்டிருக்குது. உள்ள என்ன செய்யறது, எங்க போகிறது ஒண்ணுமே தெரியல. எல்லாம் கதவு மூடிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கப்பல் எங்க போய் கொண்டிருக்கிறதே தெரியல. அருமையானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு யாரேனும் இன்னைக்கு சொல்லுவீங்கன்னா, என் வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்குதுன்னே எனக்கு தெரியலையே, என் வாழ்க்கை அலமோதிக்கிட்டு இருக்குதே, என் வாழ்க்கை ஒரு சுக்கான் இல்லாத ஒரு கப்பலை போல திசை மாறி போய்கிட்டு இருக்குதே, நீங்க சொல்வீர்கள் என்றால், இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் காற்றை வீச பண்ணி அலக்களிப்பை அமரச் செய்வேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இன்னைக்கு இந்த வார்த்தை போதுமானதா இருக்குது? ஒரு சுக்கான் இல்லாத ஒரு படகை போல நீங்கள் இருக்கலாம் ஐயா. தேவன் தம்முடைய காற்றை வீச பண்ணி அலைகளை அமரச் செய்து உங்களை அரராத் மலையில கொண்டு போய் உட்கார வைப்பார். நீங்கள் கட்டப்பட்ட இடம் தரையா இருக்கலாம், சென்றடைய போகிற இடம் எங்க தெரியுமா? அரராத் மலையின் மேலே. ஆமேன். சுக்கான் இல்ல, துடுப்பு இல்ல, ஒண்ணும் இல்ல, மாலுமி இல்ல, எல்லாத்திற்கும் ஆண்டவரே காரணம். காரணம் என்ன தெரியுமா? அவர் காற்றை அனுப்பி கடலை அமரச் செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆமேன். அப்படின்றால் காற்று நம்முடைய பண்டக சாலையிலிருந்து கர்த்தர் அனுப்பும் போது அலக்களிக்கப்படுகிற வாழ்வை ஆண்டவர் அமைதலாய் மாற்ற செய்கிற தேவன். எங்க போய் கொண்டிருக்கிறோம் தெரியாம போகிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அரராத் மலையில உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இடத்துல உன்னை தங்கச் செய்கிற தேவன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். எனவே இந்த காலை வேளையில் நம்புவோம், ஆண்டவரே உம்முடைய பண்டக சாலையிலிருந்து காற்றை அனுப்பி அலக்களிக்கிற என் வாழ்வில் ஒரு அமைதியில தாரும் சாமி சொல்லி கேட்போமா? முதல் ஆசீர்வாதம், ஆண்டவர் காற்றை அனுப்பி அலக்களிப்பை அமரச் செய்கிறார். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவர் பண்டக சாலையிலிருந்து காற்றை அனுப்பும் போது அது யாத்ராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், யாத்ராகமம் 14:21 வாசிக்காதவர்கள் வாசிக்கலாம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து, ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஒரு அலையில சொல்லாமா? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக காற்றை அனுப்பும் போது உங்களுக்கு எதிராக அது அழிவு என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம், எனக்கு எதிராக பாதை தெரியவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக பண்டக சாலையிலிருந்து காற்றை கீழ்காற்றை அனுப்பும்போது அது ராம் முழுவதும் வீசி கடலை பிளக்கச் செய்து வற்றி போக பண்ணி பாதையை உண்டு பண்ணுகிற தேவன் நமக்கு இருக்கிறார். என் அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு இந்த காலை வேளையில் இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், விடிஞ்சிச்சுன்னா போதும் இஸ்ரவேலுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், விடிந்தா போதும் இஸ்ரவேலுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். ஆனா வேதத்துல பார்க்கிறோம், பார்வோனின் சேனைகள் இஸ்ரவேல் மக்களை விரட்டி கொண்டு வருகிறார்கள். அழகா வேதம் சொல்லுது, கர்த்தருடைய பிரசனம், முன் சென்ற பிரசனம் அப்படியே இஸ்ரவேலர்களுக்கு பின்னால வருகிறது. இஸ்ரவேலருக்கு வெளிச்சமாயும் பார்வோனின் வீரர்களுக்கு இருளாயும் அந்த இரவு காணப்படும். ஏற்கனவே ராத்திரி, அந்த ராத்திரியில இன்னும் இருளாய் யாருக்கு இருக்கு தெரியுமா? அங்க பார்வோன் வீரர்களுக்கு. ஆண்டவர் இப்ப என்ன செய்யறார் தெரியுமா? இரவு முழுவதும் பலத்த கீழ்காற்றை வீச பண்ணுகிறார். ஒரு கடல் பிரியணும்னா அந்த காத்து ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னா, எத்தனையோ கிலோமீட்டர் ஃபோர்ஸ். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கணும். நீங்க வீட்டில் தண்ணி வச்சு பாருங்களேன், ஊதி பாருங்க, அந்த தண்ணி என்ன செய்யும்? அப்படியே அலையும். ஒரு செம்பில் இருக்கிற தண்ணி அல்லது ஒரு அண்டால இருக்கிற தண்ணி பிளக்கணும்னா எவ்வளோ ஃபோர்ஸாக காற்று அடிக்கணும்? இவ்வளோ ஃபோர்ஸாக காற்று அடிக்குது. ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். காற்று, கீழ்காற்று இரவு முழுவதும் வீசுகிறது. இரவு முழுதும்
பார்வோனின் வீரர்களுக்கு தத்தளிப்பை ஆண்டவர் உண்டு பண்ணி இருக்கிறார். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, அங்கலாய்த்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதையை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த 10வது மாதத்தின் கடைசியில எனக்கு பாதை தெரியவில்லை ஆண்டவரே, எனக்கு முன்பதாக நான் செய்கிற காரியம்லாம் தடையாக இருக்கிறது சொல்லி யாரேனும் புலம்பினவர்களாக இன்னைக்கு ஆலயத்தில் உட்கார்ந்திருப்பீர்கள் என்றால், இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மனதுருகி நீங்க கேட்டு பாருங்க, ஆண்டவரே கிருபையாக, ஆண்டவரே உங்களுடைய பண்டக சாலையிலிருந்து எனக்கு ஒரு காற்றை அனுப்புங்க சாமி, எனக்கு வழி திறந்து போக நீங்க கிருபை தாங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். விசுவாசிக்கலாமா? விசுவாசிக்கலாமா? எப்பொழுதெல்லாம் உங்க வாழ்க்கையில தடைய பார்க்குறீங்களோ, உங்க வேலையில தடைய பார்க்குறீங்களோ, உங்களுடைய பிசினஸ்ல தடைய பார்க்குறீங்களோ, அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக ஒரு கீழ்காற்றை வீச பண்ணுங்கப்பா, எனக்காக ஒரு கீழ்காற்றை வீச பண்ணுங்க சாமி, எனக்கு ஒரு பாதையை, தெளிவான பாதையை உண்டு பண்ணி தாங்க சாமி சொல்லி கேளுங்க. தேவன் தெளிவான பாதையை உண்டு பண்ணுவதற்கு தம்முடைய பண்டக சாலையிலிருந்து கீழ்காற்றை அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். முதலாவதாக நாம் பார்த்தோம், தேவன் அனுப்பு காற்று தத்தளிப்பை அமர செய்யும். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், தேவன் அனுப்பும் காற்று நமக்கு பாதையை உண்டு பண்ணுகிற காற்றாயிருக்கிறது. மூன்றாவதாக நாம் பார்த்தோம் என்றால், தேவன் தம்முடைய பண்டக சாலையிலிருந்து அனுப்பும் காற்று எப்படிப்பட்ட காற்று? அது என்னாகும் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இதுவரைக்கும் வாசிக்காதவர்கள் எடுத்தீர்கள் என்றால் வாசிக்கலாம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனமா. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து ஒரு பெறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காட்சியா? அவநம்பிக்கை, அவநம்பிக்கை. இஸ்ரவேல் மக்கள் கேட்கிறாங்க மோசேட்ட, எப்பா நாங்க எகிப்துல அடிமையா இருந்தா கூட வாரத்துக்கு 2 தடவை நாங்க கறி சாப்பிட்டோம், அல்லது மாசத்துக்கு 2 தடவை கறி சாப்பிட்டோம், எங்களை சுதந்திர தேசத்துக்கு கொண்டு வர கூட்டு வந்துட்டேப்பா, வெள்ளரிக்காயும் இல்லை, வெள்ளப்பூண்டும் இல்லை, கரியும் இல்லை, நாங்கள் என்ன செய்வது, எங்களுக்கு கரியை தாரும் என்று சொல்லி முறுமுறுத்து கொண்டு கேட்கிறார்கள். உடைந்து போன மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே இவங்க கறி கேட்கிறாங்க சாமி, நான் என்ன செய்ய முடியும்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் 1 மாசம் வரைக்கும் இவங்க சாப்பிட்டு திருப்தி ஆகிற வரைக்கும் நான் கறியை கொடுக்குறேன். எத்தனை மாசம் வரைக்கும்? 1 மாசம் வரைக்கும். அப்போ இந்த வார்த்தை கேட்ட உடனே மோசே என்ன சொல்லிருக்கணும்? அல்லேலூயா ஆண்டவரே அப்படி சொல்லிருக்கணும். ஆனா மோசே என்ன சொல்றாரு பாருங்க, அதே என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்க. அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் 1 மாதம் முழுவதும் இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னே, ஆடு மாடுகளையும் இந்த ஜலத்தின் மச்சங்களை எல்லாத்தையும் நான் கொடுத்தா கூட 6 லட்சம் பேருக்கு நான் கறி சமைக்க முடியுமா? அவநம்பிக்கை. என் அருமையான தேவஜனமே, சில முறுமுறுப்புகள் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை குறைந்து போய் அவநம்பிக்கையாய் நாம் பேசுகிற நேரங்கள் உண்டு. சில துயரங்களை நாம் சந்திக்கும் பொழுது நாம் அவநம்பிக்கை கொண்டவர்களாக கர்த்தர் மேல் வைக்கிற வேண்டிய நம்பிக்கையிலே குறைவுபட்டவர்களாக இருக்கிறவர்கள் உண்டு. ஆனால் வேதம் சொல்கிறது, மோசே சொல்றாரு, 6 லட்சம் பேருக்கு 1 மாசத்துக்கு கறி சாப்பிடணும்னா முடியுமா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். கறி சாப்பிடனா எல்லாருக்குமே ஆசை. கோழி சாப்பிட்றத விட, மீன் சாப்பிட்றத விட கறி சாப்பிட்றதா எல்லாருக்குமே ஆசை. டெய்லி கூட்டு வந்து காலையில மத்தியானம் ராத்திரி உங்களுக்கு கறி போடப்படும் சொன்னா முதல் நாள் பார்த்தீங்கன்னா 100 பேர் உட்காந்து சாப்பிட்ருப்பீங்க. 10வது நாள் என்ன செய்வீங்க தெரியுமா? 100 பேர் என்ன இருக்கும்? குறைஞ்சி போயிருப்போம். ஏன் தெரியுமா? டெய்லி 3 நேரம் கறி சாப்பிட்டா வயிற்றுக்கு ஒத்துக்கிடாது, வாய்க்கு தகட்டி போயிடும். வேண்டாம், போதும். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். 1 மாசம் நீங்க தொடர்ந்து 3 நேரம் கறி சாப்பிட முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, கறி சாப்பிடுவேன். எப்படி ஆண்டவரே? 6 லட்சம் பேர் இருக்கிறோமே சாமி. ஆண்டவர் கீழ்காற்றை
கடலிலிருந்து அடிக்க செய்கிறார். இப்போ என்ன நடக்குது பாருங்க, காடை எப்படி வந்து குமிஞ்சிச்சா, ஒரு நாள் பிரயாணம் மட்டும். அருமையானவர்களே, இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில ஒரு நாள் பிரயாணம் என்று சொல்லும்போது பல கிலோமீட்டர்களை அடக்கினது. எத்தனை தான்? வனாந்திரத்தில் பல கிலோமீட்டர்கள். ஒரு நாள் முழுசும் நடந்தால் எத்தனை கிலோமீட்டர் நடக்கலாம்? சும்மா ஆவரேஜ் சொல்லுங்க. ஒரு நாள் முழுசும் ஆவரேஜா நடந்து போனால் எத்தனை கிலோமீட்டர் நடக்கலாம்? 30 கிலோமீட்டராம்மா? 3 கிலோமீட்டரா? ரொம்ப எறும்பு கூட சோம்பேறா நடக்கிறீங்களாம்மா. ஒரு நாள் முழுசும் நடந்தா எப்படி 15 கிலோமீட்டரா போயிடலாம்ல? ஒரு நாள் முழுசும் 1 மணி நேரத்துக்கு 1 கிலோமீட்டர் நடந்தா கூட ஒரு நாள் முழுசும் நடந்தா 24 கிலோமீட்டர். சரி, 4 மணி நேரம் ரெஸ்டா வச்சா கூட 20 கிலோமீட்டர். பாளையத்தில் அவங்க இருக்கிற இடத்துல வடக்க 20 கிலோமீட்டர், தெற்க 20 கிலோமீட்டர். அப்படின்னா மொத்த கிலோமீட்டர் எத்தனை? 40 கிலோமீட்டர். 6 லட்சம் பேர் ஒன்னா இருக்கணும்னா எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? 6 லட்சம் பேர் ஒரு இடத்துல இருக்கணும்னா எத்தனை கிலோமீட்டர் ரேடியஸ் இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்க்கணும். கிட்டத்தட்ட அது ஒரு 1-2 கிலோமீட்டர் ரேடியஸ் இருக்கும். 6 லட்சம் பேர் இருக்கணும்னா எல்லாம் கூட இருக்கும். அப்பனா இங்கிட்டு 20 கிலோமீட்டர், இங்கிட்டு 20 கிலோமீட்டர், பாளையத்தை சுற்றி இருக்கிற கிலோமீட்டர் ஒரு 3-4 கிலோமீட்டர் வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டருக்கு முழங்கால் வரைக்கும் காடைகளை குமிரி செஞ்சாருன்னா எப்படிப்பட்ட காரியம்? இமேஜின் பண்ணி பாக்குறீங்களா? இது உண்மை நம்புறீங்களா, பொய் நம்புறீங்களா? உண்மைனா அல்லேலூயா சொல்லுங்க, பொய்னா ஒன்னும் சொல்ல வேண்டாம். இது உண்மையா என்ன? அல்லேலூயா சொல்றோம்ல. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். நீ சொல்லலாம், நான் 6 லட்சம் பேர் இருக்கிற சாமி, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நான் சாப்பிட்டா கூட முடியாதப்பா, இந்த காரியம் நான் செய்யணும் இருக்கேன், என்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை நான் செலவு பண்ணா இதை செய்ய முடியாது ஆண்டவர்னு சொல்லலாம். ஆண்டவர்கிட்ட கேட்டுப்பாரு, ஆண்டவரே எனக்கு ஒரு காற்றை அனுப்புங்கன்னு கேட்டு பாருங்க. சலித்து போகும் மட்டுமாய் உங்களுக்கு இறைச்சியை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவனா இருக்கு. அல்லேலூயா. அப்படின்னால் தேவன் தம்முடைய பண்டக சாலையிலிருந்து அனுப்பும்போது தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். எனவே இந்த மாதத்தின் கடைசி நாளில், இந்த 10வது மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு அலக்களிக்கப்பட்டிருக்கிறேன்ப்பா, என் வாழ்க்கையை பத்தி நம்பிக்கையே இல்லை சாமி, ஏன் சாமின்னு சொல்றீங்களா? ஒரு காற்றை அனுப்புன்னு சொல்லி கேட்டு பாருங்க. கர்த்தர் உங்கள் அலக்களிப்பை அமர செய்வார். ஆண்டவரே எனக்கு ஒரு காற்றை அனுப்புங்க சாமி உங்களுடைய பண்டகசாலையிலிருந்து கேட்டு பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு வழிகளை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நம்பிக்கை அற்றவர்களாய் நீங்க இருப்பீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஒரு காற்றை அனுப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இது ஆசீர்வாதமா இருக்குது? எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுவீங்க? என்ன வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுவீங்க? ஆண்டவரே உம்முடைய பண்டக சாலையிலிருந்து எனக்கு காற்றை அனுப்புங்க. ஆண்டவரே உம்முடைய பண்டக சாலையிலிருந்து எனக்கு காற்றை அனுப்புங்க கேளுங்க. வழி தெரியாத இடத்தில் வழியும், அலக்களிப்புகள் மத்திய சமாதானமும், தேவைகள் மத்தியிலே பூர்த்தியும் தருகிற தேவனா இருக்கிறார். ஆண்டுடைய சமூகத்திலே நம்ம அர்ப்பணிப்போமா? ஒரு அழகான ஒரு பாடல் இருக்குது. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு, சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்வேன். நம்ம எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணித்து இந்த பாடலை பாடுவோமா? ஆண்டவரே, இந்த பாடலை பாடுவதற்கு முன்பதாக எனக்கு ஒரு வழியை காட்டுங்க ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு ஒரு வழியை காட்டுங்க சாமி, என் பிள்ளைகளுக்கு ஒரு வழியை காட்டுங்க ஆண்டவரே, ஒரு காற்றை அனுப்புங்க ஆண்டவரே சொல்லி ஆண்டவரத்தில் நம்பிக்கையோடு நம்ம கேட்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே உண்டு, காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே உண்டு, சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன், சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன், நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்
அப்படியே மாற்றப்படுவோமா? என்னை அவரிடம் ஒப்படைத்தே நான் பட்டு போக மாட்டேன். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, பண்டக சாலையிலிருந்து எங்களுக்கான காற்றை அனுப்பும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்தும் அன்பு தகப்பனே, 10 மாதங்களை நாங்கள் கடந்து விட்டோம் அப்பா. தேவன் காற்றை அனுப்பினதற்கு பின்பதாக மலைச்சிகரங்கள் 10வது மாதத்திலே தென்பட்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் காற்றை அனுப்பினதற்கு பின்பதாக ஒரு பாதை திறந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். தேவன் காற்றை அனுப்பும்போது அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட காற்றை எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் உம்மை நோக்கி கதறும் பொழுது, உம்மை நோக்கி கெஞ்சும் பொழுது, என் ஆண்டவரே எனக்கு ஒரு காற்றை அனுப்பும் என்று சொல்லி கேட்கும்போது, உடைய பண்டக சாலை எங்களுக்காக திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். உடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீ சொல்லுகிறபடி செய்யும் பெருங்காற்றை உடையவர் சுவாமி. காற்றை அனுப்பி எங்களுக்கு ஆசீர்வாதம் அருளி செய்வீராக. புதிய பண்டிகையின் மாதங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தருவீராக. புதிய ஆண்டுக்குள் நாங்கள் காலெடுத்து வைக்கும் பொழுதெல்லாம் தேவன் எங்களுக்கு வழியை திறந்தார் என்று சொல்லி, எங்களை திருப்தியாக்கினார் என்று சொல்லி, ஆண்டவர் எங்கள் அலக்கழிப்பை அமரச் செய்தார் என்று சொல்லி நன்றி பெருக்கோடு நாங்கள் பண்டிகை நாட்களையும் புதிய வருடத்தில் காலெடுத்து வைக்க கிருபை தாரும். 10 மாதங்களை கண்மணி போல பாதுகாத்த தேவனே, இந்த 11வது 12வது மாதத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து ஜெபம் செய்வோம். 10வது மாதத்தின் கடைசி நாட்களுக்குள் நாம் கடந்து செல்கிறோம். 10 மாதங்களை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம் ஏராளம். அதே போல சந்தித்த பிரச்சனைகள் ஏராளம் ஏராளம். ஆனால் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது ஆண்டுடைய சுத்த கிருபை. அது ஆண்டுடைய சுத்த கிருபை. ஆண்டவரை நோக்கி பார்த்த நாட்களிலே பலத்திலே பலவீனத்திலே பலத்தை ஆண்டவர் தந்தார். கண்ணீருக்கு மத்தியிலே ஆண்டவர் களிப்பை தந்தார். சோர்வுக்கு மத்தியிலே பலத்தை தந்தார். விழுந்து போன நாட்களிலே ஆண்டவர் தோளில் சுமந்து வந்தார். நம்மையும் நம்முடைய திருச்சபையிலும் 10 மாத காலமாக ஒரு தாய் தன் பிள்ளையை வயிற்றிலே சுமப்பது போல இந்த 10 மாத காலமும் கர்த்தர் உங்களை கரங்களிலே சுமந்து வந்ததை, ஒரு தாயை போல என்னை கருவில காப்பாற்றினது போல எங்களையும் எங்கள் திருச்சபையின் திருக்குடும்பங்களையும் நீர் பாதுகாத்தீரப்பா, உமக்கு நன்றி என சொல்லி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த நாளிலும் கூட நாம் கேட்ட வார்த்தைகள் நம்மை விசுவாசத்திலே பலப்படுத்தட்டும். நாம் பாதை தெரியாமல் இருக்கும் பொழுதும், தேவைகளை சந்திக்கிறதற்கு வழி இல்லாமல் இருக்கும் பொழுதும், ஆண்டவரே அலக்களிக்கப்படுகிற நேரத்திலும் நாம் செய்ய வேண்டிய ஒரு ஜெபம், நாம் கற்றுக்கொண்ட ஒரு ஜெபம், ஆண்டவரே உம்முடைய பண்டக சாலையிலிருந்து எங்களுக்கு காற்றை அனுப்பும் அப்பா. இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு அது ஆறுதலா இருந்தது எங்களுக்கு தெரியாது. ஆனால் உம்மை நோக்கி ஒரு நாள் இந்த பிள்ளைகள் கூப்பிடும் பொழுது, என் ஆண்டவரே தானியேல் ஜெபித்தது போல ஜெபிக்கும் பொழுது நீர் பண்டக சாலையை திறந்து காற்றை அனுப்பி பிள்ளைகளுக்கு ஒத்தாசை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு திருக்குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோமப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். புதிய மாதம், பண்டிகையின் காலங்கள், தொடர்ந்து நாங்கள் ஓட வேண்டிய ஓட்டங்கள், திருச்சபை செய்ய வேண்டிய திருப்பணிகள் ஏராளம் ஏராளமப்பா. எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்ற ஆவியானவர் எங்களுக்கு பலத்தை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒத்தாசை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
சபை பெருக நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட அருட்பொழிவு பெற இருப்பதற்காக காத்திருக்கிற அருமையான 16 நபர்களுக்காய் ஸ்தோத்திரம். பல்வேறு இடங்களிலிருந்து பிரயாணப்பட்டு திண்டுக்கலை நோக்கி வருகிற பெருங்கூட்டத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். நல்ல பருவகால சூழ்நிலை தந்து அந்த ஆர்டினேஷன் சர்வீஸ், எங்கள் பேராயர் பொறுப்பேற்ற முதல் ஆர்டினேஷன் சர்வீஸ், அது வெகு சிறப்பாய் நடந்து 16 இளம் குருக்கள் எங்கள் திருமண்டலம் என்னும் திராட்சை தோட்டத்திலே எங்களோடு இணைந்து பணியாற்ற நாங்கள் உற்சாகமாய் அவர்களை வரவேற்க கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மானுவேலுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் உண்டு சுவாமி, ஆனாலும் அவைகள் மத்தியிலே நீர் உற்சாகத்தின் இருதயத்தினால் அவரை நிரப்பி இருக்கிறீர். அப்பா, பலப்படுத்துங்க சுவாமி. கர்த்தர் நியமித்திருக்கிற நாட்கள் எல்லாம் எங்களுடைய திருச்சபையிலும் இந்த திருமண்டலத்திலும் தேவன் அவர் மூலமாய் செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பியிருக்கிற ஒத்தனை காரியங்களையும் தேவரீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை சுமந்த கற்பத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் சுவாமி. அவருடைய தாயாருக்கு இந்த கிருபையை நீர் தந்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு திருக்குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு துறைகளையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். அதன் கன்வீனர்களையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். உதவி செய்கிறவர்களை ஒப்படைக்கிறோம். அப்பா, எழும்பி பிரகாசிக்க கிருபை தருவீராக. நாங்கள் காண்கிற புதிய நாட்கள், புதிய வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாரும். எங்கள் திருச்சபையில பயிற்சி எடுக்க வந்திருக்கிற பயிற்சி பிள்ளைகளுக்காக, இறைகள் மாணவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையிலிருந்து கற்றுக்கொள்கிறதை அவருடைய வாழ்விலே அபியாசப்படுத்த தேவரீர் கிருபை தருவீராக. உம்முடைய வல்ல கரத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. யாரேனும் இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு காற்றை அனுப்பும் என்று சொல்லி கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால், தேவன் பண்டக சாலையை திறப்பீராக. பண்டக சாலையை திறப்பீராக. அதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அருள் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நாமே அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.